ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ். அம்மாவும் நானும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான். வாங்க அம்மா கூட சேர்ந்து சமைக்கலாம். ஏம்மா ஒரு நாள் தானம்மா கரண்ட் போயிருக்கு, அதுக்கு எப்படியா? ஓகே ஓகேம்மா. இப்போ என்ன பாத்திரம் கழுவுற வேலை தான். ஓகே ஓகேம்மா. சரி, கரண்ட் வருதான்னு பார்ப்போம். சாப்பிட்டாச்சாம்மா? ஓகே சரிம்மா. ஓகேம்மா சரிம்மா. இனி எப்போம்மா வேலை? சரிம்மா. ஓகே சரிம்மா. பேசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஷெல்ஃபெல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த சேரை வந்து க்ளீன் பண்ண வந்துட்டாங்க. இந்த சேர் பார்த்தீங்கன்னா நான் 4 சேர் வந்து 1100 வந்து வாங்கினோம். இப்போ தான் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சமையலுக்கு அடுத்தது வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் கீரை வந்து பொறிச்சிருந்தோம், அதுதான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பச்சைப்பயிறு தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். பச்சைப்பயிறு செய்கிறதுக்கு முன்னாடி வறுத்துட்டு செஞ்சோம்னா வந்து நல்லா மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து குழம்பு நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதுக்கு தான் அம்மா வந்து வறுத்து முடிச்சுட்டு எடுத்து ஒரு 2 தொலாவிட்டுருக்குறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு வேக போடுறதுக்கு தண்ணியும் வச்சாச்சு. கூடவே அம்மாவோட எனர்ஜி ட்ரிங்க் வந்து காஃபி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிரை வந்து ஆற வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தண்ணியில் எடுத்து வந்து போட்டுற வேண்டியது தான். காஃபி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் வந்து வீட்டில் அம்மா இந்த மாதிரி காஃபி நிறையா குடிப்பாங்கன்னு சொல்லுங்கள். அம்மா நிறையா காஃபி குடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பச்சைப்பயிறு வந்து தண்ணியில் வந்து போட்டாச்சு. அது கூட வந்து பருப்பு வேகிறதுக்காக 2 ஸ்பூன் அம்மா எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. எண்ணெய் கூட அப்படியே மஞ்சத்தூள் போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இது நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். ஆனால் வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த சட்டியில் தான் வந்து இன்றைக்கி வந்து வச்சுருக்குறோம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஃபி வந்து பொங்கி வந்துருச்சு. இந்த காஃபி கொண்டு போய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அம்மா காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து தொளிச்சிட்ருக்காங்க. சமையலுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கூட அம்மா 2 தக்காளி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை வந்து அம்மா வந்து கட் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து பொரியல் தான். ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சதையும் பார்த்திங்கன்னா உளுந்த பருப்பு, அது கூடவே வந்து கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை வந்து போட மறந்துட்டேன். கூடவே நறுக்குனா ஒரு 4 சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் போடுறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போடுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து நறுக்கி வச்சுருக்கிற கீரையை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கீரை வந்து போடுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகா இல்லாட்டி வரமிளகா போட்டுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் வரமிளகா தான் வந்து போட்டிருக்குறோம். நல்லா வந்து மிளகாயும் வந்து வதங்கினதுக்கப்புறமா கீரையை வந்து உள்ளே வந்து சேர்க்கலாம். நம்ம வெளியிலேருந்து பொரிச்சங்காட்டி மழை தண்ணி எல்லாம் வந்து பட்டிருக்குள்ளே, அதனால் கீரையை ஒரு தடவை நல்லா வந்து அலாசிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு வடைச்சட்டி ஃபுல்லாக கீரை இருக்குது. நம்மளால் வந்து கைவிட்டு தொலாவ கூட முடியல. ஆனால் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கீரை தான் வந்து கிடைக்கும். கீழெல்லாம் சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டோ இல்லாட்டி அப்படியே ஓப்பனில் வச்சாலுமே வந்து அந்த கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஆக ஆக வந்து அந்த கீரை ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்க்கலாம். இப்போ உப்பு சேர்த்தோம்னா ஏதாவது ஒரு பக்கமாகவே நின்றும். அதனால் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வந்து கொதி வந்து நின்றுச்சு. அம்மா அது கூடவே வந்து ரசத்துக்கும் எடுத்துட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அம்மா பச்சையாக சேர்க்க போகிறாங்க. அதில் வரமிளகா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து பச்சையாக வந்து சேர்த்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
நாங்கள் 4 வரமிளகா போட்டிருக்கோம். கூடவே வந்து ஒரு 3 பல் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம். அது கூடவே வந்து 2 பல் பூண்டு. இது நல்லா போட்டதையும் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். நம்ம ஏற்கனவே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன். அது வந்துட்டுருக்க சமயத்தில் இப்போ பாருங்கள், நான் சொன்னலையா கீரையிலேயே தண்ணி விடும். அப்போ வந்து கொஞ்சம் கீரையோட அளவு வந்து கம்மியாகும்னு. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. கீரைக்கு அப்படியே உப்பு போட்டு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பருப்புக்கும் வந்து உப்பு போட்டாச்சு. கீரையை மூடி வச்சுருங்க. இந்த பருப்பில் நம்ம போட்டதெல்லாம் வந்து மசாலாலாம் பச்சை வாசம் போகட்டும். அது வரைக்கும் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அதையுமே வந்து மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மா வந்து அந்த பருப்பு தண்ணியை ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த தக்காளி பாருங்கள் அப்படியே நல்லா அந்த வெந்து போன மாதிரி ஆயிடுச்சு சூடான ரச தண்ணிக்கு. அது கூட உப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். ரசப்பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாம் அடுத்து சேர்க்க போகிறது மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு துண்டு புளி, எலுமிச்சம்பழம் சைஸில் இல்லை, ஒரே ஒரு துண்டு புளி. அடுத்து ஒரு பச்சை மிளகா. பச்சை மிளகா போட்டிங்கன்னா ரசத்தோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த ரசத்தை நம்ம வந்து அப்படியே வந்து பச்சையாக வந்து கொதிக்க விட போகிறோம். தக்காளி பாருங்கள் நல்லா வந்து அந்த சூட்டுக்கே வந்துருச்சு. அதை நல்லா போட்டு கையாலேயே அந்த தக்காளி ஒரு துண்டு புளி நல்லா போட்டு பிழிஞ்சு மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீரை, ஒன்றில் வந்து பச்சை பயிறு 2மே வந்துட்டுருக்கு. கீரையை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அம்மா. இந்த டைமில் வந்து அப்படியே போயிட்டு தேங்காய் வந்து துருவிட்டு வந்துட்டாங்க. அப்படியே கீரை வந்ததையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சாப்பாடு வச்சு விட்றலாம். பாருங்கள், இப்போ வந்து தேங்காய் வந்து துருவியாச்சு. இது கூட வந்து என்னென்னா ஒரு 1/4 மூடி தேங்காய். எப்போவுமே கீரை செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பருப்பு வெந்ததையும் அம்மா அதை எடுத்து கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு நான் அப்படியே வந்து கீரையில் வந்து தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறமா முட்டை வந்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்களுமே வந்து முட்டை வந்து இதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். யாருமே வந்து கீரை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் ஒரு முட்டைக்கு பதிலாக 2 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட கீரை ரெடி, தண்டைக்கீரை ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பச்சை பயிரும் வந்து கடைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சாப்பாடுமே வச்சு விசில் வந்து இறங்கியாச்சு. அம்மா மறுபடியும் டீ குடிக்க போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது கூட வெள்ளை பூண்டை தட்டி சேர்த்துட்டு கூடவே வந்து கருவேப்பிலை போட்டு அப்படியே பச்சையாக வந்து நம்ம வைக்க போகிறோம். பச்சை புளி ரசம் அதை கொண்டு போய் அடுப்பில் வச்சு சிம்மிலேயே வச்சு ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொதிக்க விடக்கூடாது. கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிடணும். ரசம் எப்போவுமே கொதிக்க விட்டால் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட இருக்கிற கட்டி பெருங்காயமோ தூள் கருங்காயமோ சேர்த்திக்கோங்க. இதுதான் இன்னத்த விலாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.